ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய பேன் கார்டு தொலைஞ்சிச்சுனாங்களா அது எப்படி உடனே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு பொதுவாக ரெண்டு வெப்சைட் மூலிமா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒன்று NSTL, இன்னொன்று UTI. ஸோ ஃபஸ்ட்டு NSTL மூலிமா பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். அடுத்து UTI மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு கூகுளில் போய்ட்டு NSTL ePen டவுன்லோட் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கனாக்கா முதலே வரும் டவுன்லோட் ePen கார்டு NSTLன்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக டவுன்லோட் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் ரெண்டு மெத்தட் மூலிமா உங்களுடைய பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று அக்னாலஜ்மெண்ட் நம்பர், இன்னொன்று பேன் நம்பர். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர்ன்றது வந்து நியூவாக அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பேன்ன்றது உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணாலே நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேன் நம்பர் மூலிமா பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே மேலே பேன் இருக்கும், அதை உங்களுடைய பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதில் பேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் உங்களுடைய மந்த்தும் உங்களுடைய இயர் ஆஃப் பர்த்தும் கொடுத்தா போதும். அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கனாக்கா இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சா வந்து பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுடைய பேன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய லாஸ்ட் 4 டிஜிட் மொபைல் நம்பர், உங்களுடைய பின்கோட், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து வியூ ஆகும். வியூ ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு OTP வரும். அது வந்து உங்களுடைய மெயில் ஐடி மூலிமா அனுப்பணுமா இல்லை மொபைல் நம்பர் மூலிமாவா இல்லை போத்தான்னு கேட்கும். ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTPன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய பேன் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. OTP என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கண்டினியூ வித் பெய்டு ePen டவுன்லோட் ஃபெசிலிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்னு இருக்கும். ரெண்டு மெத்தட் மூலிமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் மெத்தடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கனாக்கா எவ்வளோ ஃபீஸுன்றது இதில் இருக்கும். ₹8.26 நீங்கள் வந்து பே பண்ணணும் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கீழே வந்தீங்கனாக்கா ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. பே கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். இதில் கீழே வந்தீங்கனாக்கா பேடிஎம் இருந்தாக்கா பேடிஎம் மூலிமாவும் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கோ அது மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சக்ஸஸ்னு இருக்கும். அடுத்து ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட், டேட் அண்ட் டைம் எல்லாமே இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னாங்களா கன்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில். ஸோ அந்த ரெசிப்டையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிப்ட் வேண்டாம், டைரெக்டாக பேன் கார்டு டவுன்லோட் பண்ணணுன்னாக்கா இங்கே டவுன்லோட் ePen இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் ePen PDFன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அந்த பேனுடைய PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பிளுக்கு 5/6/2000 05/06/2000 டைப் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் விடாமல். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய பேன் பிரிண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்துனாலும் சரி இல்லை டூப்ளிகேட் போட்டுக்கினாலும் சரி இது மூலிமா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வேணும்னாக்கா ரீப்ரிண்ட் பண்ணி தான் உங்களுடைய ஒரிஜினல் கார்டை வந்து வர வைக்க முடியும். அது எப்படி பண்ணணுன்னாக்கா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் UTIலையும் பேன் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு UTI ePen டவுன்லோடுன்றதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்குள்ளே போயிருங்க. வெப்சைட்குள்ளே போனதும்
ஃபஸ்ட்டு பேன் நம்பர் கேட்கும், அதே மாதிரி உங்களுடைய மந்த்தும் இயர் ஆஃப் பர்த்தும் கேட்கும். அடுத்து கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அதே மாதிரி ஓடிபி என்ட்ரு பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு ஈஸியாக பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.